இன்னைக்கு நம்ம விண்வெளிக்கு போக போறதில்ல, ஆனா அந்த விண்வெளிக்கு போகக்கூடிய ராக்கெட்டை பத்தி பார்க்க போறோம். அது எப்படி போகும்னு உங்களுக்கு தெரியுமா? அதுல என்னடி சூப்பர்மேன் தள்ளுறாரா என்ன? அப்படி இல்லடி, அதுக்கு பின்னாடி நிறைய அறிவியல் ரகசியம் இருக்கு. அப்போ அந்த அறிவியல் ரகசியத்தை எங்களுக்காக சொல்லுடி. அதுக்கு முதல்ல நம்ம ராக்கெட்டோடைய வரலாறை பத்தி பார்ப்போம். அதாவது ராக்கெட் இன்று உருவாக்கப்பட்டதல்ல. சீனர்களால கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெடிகுண்டு மாதிரி ஒரு பொருளா ராக்கெட் உருவாக்கப்பட்டது. அப்ப இஸ்ரோ அப்பவே இருந்துச்சா? இஸ்ரோ பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்ததுதான். அப்படின்னா நவீன ராக்கெட்டை யார் உருவாக்குனா? அது பல விஞ்ஞானிகள் முயற்சி செஞ்சு நவீன ராக்கெட்டை உருவாக்குனாங்க. அதனாலதான் இப்போ உலக நாடுகள் எங்கும் ராக்கெட்கள் அனுப்பப்படுகின்றது. ராக்கெட் எப்படி பறக்குது? அதுதான் நியூட்டனுடைய 3ஆம் விதி. அது என்ன? ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் செயல் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏர் ஃபில் பண்ண பலூன் எடுத்துக்கிறோம். அதுலேருந்து ஏர் ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஏர் கீழே போகும், அந்த பலூன் மேலே போகும். அதே மாதிரி தான் ராக்கெட்லேயும் சூடான வாயு வெளியேற்றப்படும் போது ராக்கெட் மேலே போகுது. இதுவரையிலும் எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ ராக்கெட்டோடைய பாகங்களை பற்றி எனக்கு சொல்லித்தரியா? சரி வா, இப்போ நம்ம ராக்கெட்டோடைய பாகங்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம நோஸ் கோன் பார்க்க போகிறோம். இது ராக்கெட்டோடைய மூக்கு. இது எதுக்கு உதவுதுன்னா ராக்கெட்லேருந்து காற்றை வெட்டி தள்ள இது உதவுது. அடுத்ததா இன்ஜின். இது ராக்கெட்டோடைய இதயம். அடுத்ததா ஃபியூல் டேங்க். இது ராக்கெட்டோடைய ஃபியூல் டேங்கா இருக்கு. அடுத்ததா ஃபின். இது சமநிலையா பறக்க உதவுது. அடுத்ததா பேலோட். இது முக்கியமான பாகம் ராக்கெட்ல. இது செயற்கைக்கோள், கேமரா, விண்வெளி வீரர்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கு. ராக்கெட் அப்ப எவ்வளவு ஸ்பீடா போகும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைக்ல 1 ஹாருக்கு 16 கிலோமீட்டர்ஸ் போகும். அதே மாதிரி கார் 1 ஹாருக்கு 120 கிலோமீட்டர்ஸ் போகும். அதே மாதிரி ட்ரெயின் 1 ஹாருக்கு 150 கிலோமீட்டர்ஸ் போகும். அப்போ ராக்கெட் எவ்வளவு ஸ்பீட்ல போகும்? அப்பனா 1 ஹவர்ல 1000 கிலோமீட்டர் போகுமா? அதுதான் இல்ல, கிட்டத்தட்ட 1 ஹார்ல 28,000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இப்போ நம்ம இஸ்ரோவை பத்தி பார்க்க போறோம். நம்ம இந்தியாவுடைய விண்வெளி நிறுவனம் இஸ்ரோ. இஸ்ரோ உலக நாடுகள் பாராட்டும் அளவிற்கு சாதனை படைச்சிருக்கு. சந்திரயான் மூலமா நிலவையும், மங்கள்யான் மூலமா செவ்வாய் கிரகத்தையும் ஆராய்ச்சி செஞ்சிருக்கு. இப்போ நம்ம சில ஃபன் ஃபேக்ட்ஸை பத்தி பார்க்கலாம். விண்வெளியில சத்தமே கேட்காதான். ராக்கெட் சில நிமிஷத்திலேயே விண்வெளியை போய் அடைஞ்சிரும். ராக்கெட்டோடைய எடை நூற்றுக்கணக்கான யானைகளுடைய எடைக்கு சமம். ராக்கெட் பறக்கும் போது அதோட எடை மெதுவா குறையும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய எரிபொருள் எல்லாம் செலவாகிறது. இப்போ உங்களுக்கு ராக்கெட் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.